ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. மப்பேடு சிங்கேஸ்வரர் கோயிலும் தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் கோயிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த வரிசையில் இந்த கோயிலையும் பார்க்கலாங்க. இந்த கோயில் பார்க்க சின்னதாக இருந்தாலும் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க. திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் 13. தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் கோயிலேருந்து இந்த கோயிலுக்கு 11 கிலோமீட்டருங்க. திருவள்ளூர் மாவட்டம் இளமையன்கோட்டூர் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ தெய்வ நாயகேஸ்வரர் திருக்கோயில் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. திருஞான சம்பந்தர் தனது சீடர்களுடன் இக்கோயிலுக்கு வந்த விவரத்தை ஷக்கிலார் பெரிய புராணத்தில் கூறியுள்ளார். மூலக்கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதுங்க. பின்னர் ஆண்ட சோழ மன்னர்களும் விஜயநகர பேரரசும் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுதுங்க. 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜாஜி ராஜன், விஜயநகர மன்னர் விஜயகொண்ட கோபாலர் மற்றும் ஜடவர்ம சுந்தர பாண்டியனோட கல்வெட்டுகள்லாம் இக்கோயிலில் அவர்கள் இக்கோயிலுக்கு செய்த திருப்பணிகளை குறிப்பிடுதுங்க. நம்ம நுழைவாயில் மேற்கு பார்த்தவாறு அமைஞ்சிருக்குங்க. கோயில் கிழக்கு பார்த்தவாறு அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு நேராக நந்தி பகவான், கொடிமரம் மற்றும் பலிப்பீடம் பார்க்கலாங்க. இந்த கோயிலும் ஒரு குரு பரிகார ஸ்தலம் தாங்க. குரு பயிற்சி நாட்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிக அளவில் காணப்படுங்க. இந்த கோயிலில் உட்பிரகாரத்தில் ஒரு அம்மன் சன்னதியும் வெளிப்பிரகாரத்தில் ஒரு அம்மன் சன்னதியும் பார்க்கலாங்க. வெளிப்பிரகாரத்தில் கோடெழுந்து முளையம்மை நீங்கள் பார்க்கலாங்க. உட்பிரகாரத்தில் காணப்படும் கனக குஜாம்பிகை பாதத்தில் ஸ்ரீ சக்கரம் நிறுவப்பட்டிருக்குங்க. மூலவரை ஸ்ரீ தெய்வ நாயகேஸ்வரர் என்றும் ஸ்ரீ அரம்பேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். மூலவர் சிவப்பு மணற்கல்லால் ஆன தீண்டா திருமேனியாக திகழ்கிறார். இது ஒரு குரு பரிகார ஸ்தலம்ன்றதுனால இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகள் உண்டுங்க. மூலவர் தீண்டா திருமேனின்னு சொன்னலங்க. இந்த கோயிலோட அர்ச்சகர் கூறு அந்த மூலவரை தொடமாட்டாருங்க. ஒரு குச்சியின் உதவியால் மட்டுமே மூலவருக்கு ஆடை அணிவிப்பதாக இருந்தாலும் சரி, மாலை அணிவிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த குச்சியோட உதவியில தாங்க பண்றாங்க. ஒரு வருடமும் ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரையும் மற்றும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சூரிய ஒளி மூலவரின் திருமணி மேலே படுங்க. அந்த நேரத்தில் மூலவர் பொன்னிறமாக காணப்படுவார். இந்த மூலவரை வழிபட்டால் இழந்த அழகையும் ஆரோக்கியத்தையும் மீண்டும் பெறுவீர்கள் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தல புராணத்தின்படி இந்திரலோகத்தில் இருக்கும் ரம்பா, ஊர்வசி மற்றும் மேனகா தங்கள் அழகு குறைவதை கண்டு பிரகஸ்பதியிடம் முறையிட்டனர். அவருடைய அறிவுரையின் பேரில் இத்தலத்தில் உள்ள தெய்வ நாயகேஸ்வரரை வழிபட்டு அவர்களுடைய அழகை திரும்ப பெற்றனர். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வருகையின் நினைவாக இங்கு மற்றொரு சிவலிங்கத்தை நிறுவினர். அதுவே அரம்பேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. மற்றொரு புராணத்தின்படி திருஞான சம்பந்தர் இவ்வூர் வழியாக செல்லும்போது மரங்கள் மற்றும் மளிகையால் நிறைந்த இக்காட்டு பகுதியில் இருந்த இந்த கோயிலை அவர் காண தவறிவிட்டார். முதியவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் திருஞான சம்பந்தரிடம் இக்கோயிலை பற்றி பாடும்படி கூறினார். சம்பந்தர் கோயில் எங்கே என்று கேட்டபோது சிவபெருமான் காலை வடிவம் எடுத்து சம்பந்தரை இங்கே அழைத்து வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. இச்சலத்தில் உள்ள மூலவரை வழிபட்டால் மறுபிறவி இல்லாத முக்தி கிடைக்கும் என்று திருஞான சம்பந்தர் தனது பாடலில் குறிப்பிடுகிறார். இந்த கோயிலோட சீரமைப்பு பணிகள்லாம் விரைவில் தொடங்கும் என்று நம்பப்படுதுங்க. அரக்கோணத்துலேருந்து வந்தீங்கன்னா 27 கிலோமீட்டருங்க. காஞ்சிபுரத்துலேருந்து 26 கிலோமீட்டர். திருவள்ளூர்லேருந்து வந்தீங்கன்னா 24 கிலோமீட்டருங்க. இந்த கோயிலோட கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. விநாயகரும் வள்ளி தேவியானியோட முருகரும் நீங்கள் தனி சன்னதியில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை.